நேயர்கள் அனைவருக்கும் செவியின்ப சங்கீதாவின் அன்பான வணக்கம். பொன்னியின் செல்வனின் பாகம் 2 51ஆம் அத்தியாயம் சுழிக்காற்று. இப்போ நான் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் நேத்து சிவகாமி சபதம் கேட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இனிமே இந்த வாரத்துல இருந்து திங்கள் புதன் வெள்ளி சிவகாமியின் சபதமும், செவ்வாய் வியாழன் சனி பொன்னியின் செல்வனும் அப்படி மாத்தி மாத்தி ஒரு நாளைக்கு ஒரு அத்தியாயம்னு ஆனா தொடர்ந்து வரும். ஆனா மாத்தி மாத்தி வரும். ரெண்டும் ஒரே நாள்ல வராது. யூடியூப் சேனல்கள்காரர்களுக்கும் அதேதான், பாட்காஸ்ட்ல கேட்கறவங்க எல்லாருக்குமே அதேதான். சரிங்களா? இப்போ போன அத்தியாயத்துல என்ன பார்த்தோம்? ரவிதாசன் அவனோட கூட்டாளி இவங்க எல்லாம் போய் வந்தியத்தேவன் கிட்ட இந்த அவங்களோட ரகசியத்தை எல்லாம் சொல்லிட்டாங்க. பழுவூர் இளையராணி தான் எங்களோட ராணி, அப்படி இப்படின்னு எல்லா ரகசியத்தையும் சொல்லிட்டு கடைசியா நீ எங்களோட கூட்டத்துல சேர்ந்துடுறியா அப்படின்னு கேக்குறாங்க. அவன் ஏன்னா அவனை எப்படியும் அவன் தப்பிச்சு போறது இல்ல, ஒண்ணு கடலை செத்து போறான், இல்ல நம்ம கூட்டத்துல சேர போறான், அது ரெண்டே தான் வாய்ப்புங்கிறதுனால அவங்க கிட்ட எல்லா ரகசியத்தையும் சொல்லிட்டாங்க. இப்ப அவனை கேக்குறாங்க நீ என்ன முடிவு பண்றேன்னு. அவன் தெளிவா உங்க கொலகார கும்பல் எல்லாம் நான் சேரல அப்படின்னு பொன்னியின் செல்வரோட சேர்ந்த காரணமா உண்மைதான் பேசுறதுன்னு முடிவு பண்ணதுனால உண்மையை சொல்லிட்டான். இப்போ என்ன நடக்குதுன்னு பாக்கலாமா? இப்ப அப்படியே சுழி காத்து அடிக்க போகுது. இப்போ அதை பத்தி தான் இந்த அத்தியாயத்துல பார்க்க போறோம். அலையே இல்லாத அமைதியான ஏரி மாதிரி இருக்கிற கடலை அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தியத்தேவன் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கான். அவன் உள்ளத்துல அப்படியே ஒரு பேரலைகள் எழுந்து 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 பொங்கி பொங்கி வழியுது. திடீர்னு 2 கைகளை கடலை நோக்கி நீட்டிக்கிட்டு ஓம் ஹ்ரீம் ஹ்ராம் வஷட் அப்படின்னு அப்படியே கூறான். அடுத்த கடத்துல கையில கத்தி எடுத்துக்கிட்டான். சக்கராயுதம் மாதிரி அப்படியே சொல்றான் அந்த கத்திய. ஆமா ஆமா, சமுத்திரராஜன் பலி கேக்குறான், ரெட்ட பலி கேக்குறான். தூங்குறவங்களை தாக்கி கொள்ற 2 சூரர்களை பலியா கொடுன்னு கேக்குறான். பலி கொடுத்தாதான் மேல இந்த மரக்கலத்தை போக விடுவேங்கிறான். எங்க உடனே 2 பேரும் இப்படி தலையை நீட்டுங்க, சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு ஆர்ப்பாட்டம் பண்றான். ரவிதாசன் வந்தியத்தேவனை வியப்போட உத்து பாக்குறான். அப்படின்னு பேய் சிரிக்கிறது மாதிரி சிரிச்சுட்டு, தம்பி இது என்ன விளையாட்டு அப்படிங்கிறான். அண்ணன்மார்களே, விளையாட்டு இல்ல வென. கொஞ்சம் முன்னாடி நான் கீழே கட்டுப்பட்டு கிடந்தப்போ கொஞ்ச நேரம் தூங்கி போயிட்டேன். அப்போ ஒரு கனவு கண்டேன். கடலையும் வானத்தையும் ஒண்ணு சேர்த்த பூதம் மாதிரி ஒரு நீல நிற உருவம் என் முன்னாடி நின்று ஏதோ சொல்லுச்சு. அது என்னன்னு அப்ப புரியல, இப்போ புரியுது. மந்திர தந்திரங்களை தேர்ந்த காளி பக்தர்கள் 2 பேரோட உயிர் பலி வேணும்னு சமுத்திரராஜன் கேக்குறான். குடுக்காட்டி இந்த கப்பலை மேல போக விட முடியாதுன்னு சொல்றான். 6 முரட்டு அராபியர்களோட உயிர் பலியினால அவன் திருப்தி அடையவே இல்லை. வாங்க வாங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் கையில பிடிச்ச கத்திய அப்படியே வானத்தை நோக்கி உயர்த்துறான். ரவிதாசனும் தேவராலும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. என்னடா இது புது குழப்பமா இருக்கு அப்படின்னு. ரவிதாசன், தம்பி கதை கட்டுறதுல உன்ன மாதிரி கெட்டிக்காரன்னு நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறான். வந்தியத்தேவன், ஓ நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையோ? கதை கட்டுறேனா? சமுத்திரராஜனே, இந்த மூடர்களுக்கு நீயே மறுமொழி சொல்லு அப்படின்னு கூவுறான். அப்படி அவன் கூவுன குரல் சமுத்திரராஜனோட காதலையே கேட்டுடுச்சா என்னன்னு தெரியல. அதுக்கு பதில் சொல்லவும் சமுத்திரராஜன் ஆசைப்பட்டுட்டான் போல இருக்கு. கடல்ல அப்போ ஒரு விந்தையான காட்சி தென்பட்டுச்சு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் 4 திசையிலையும் கடல் ஒரு அப்படியே ஒரு சிலிர்ப்பு சிலுத்துச்சு. சின்ன 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 சின்னதா அலைகள் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா சேர்ந்து எழுந்து விழுது. இது ஒரு நிமிஷம் நேரம்தான். அடுத்த நிமிஷத்துல அவ்வளோ அலைகளும் அப்படியே வெள்ளி நுரையோட நுண் துளிகளா மாறி போச்சு. பிரிந்து படர்ந்த அந்த கடல் பிரதேசம் எங்க பார்த்தாலும் அந்த வெண்ணையான நுரை துளிகள் துள்ளி விளையாட ஆரம்பிச்சது. விசாலமான பசும்புல் தரையில கோடி 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 தும்பை மலர்கள் இளங்காத்துல உருண்டு உருண்டு போயிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி இருந்தது அந்த சமயம் கடலோட காட்சி. என்ன வர்ணனை இல்ல? ஆமா, லேசான இளங்காத்து, ஒரு இனிமையான குளிர்ந்த காற்று அந்த மரக்கலத்தையும் ஒரு கணம் அப்படியே தழுவிக்கிட்டு அந்த பக்கம் போச்சு. கப்பல்ல ஒரு சிலிர்ப்பு சிலுத்துது. வெப்பத்தினால வறண்டிருந்த வந்தியத்தேவனோட உடலும் சிலிர்த்து போச்சு. ரவிதாசனும் தேவராளனும் ஹா 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 ஹான்னு சிரிக்கிறாங்க. தம்பி சமுத்திரராஜனே உன் கேள்விக்கு பதில் சொல்லிட்டான். நாங்க எங்களை பலி கொடுக்க ஆயத்தமாக வேண்டியதுதான் அப்படிங்கிறான் ரவிதாசன். வந்தியத்தேவனோட உள்ளம் கலக்கம் அடைஞ்சிருச்சு. கடல்ல ஏற்பட்ட அந்த சின்ன சிலுசிலுப்பும் உடனே ஏற்பட்ட மாறுதலும் அவனை திகைச்சு போக செஞ்சிருச்சு. ஆகா, இது என்ன? அவ்வளோ 1000 சின்ன அலைகளும் கோடானு கோடி வெண்துறை நுளிகளும் எங்க போச்சு? மாயமா போயிருச்சே. மறுபடியும் கடல் அப்படியே அமைதியாகி பச்சை நிற தகடு போல தெரியுதே. கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்ச காட்சி உண்மையா நிகழ்ந்ததா இல்ல பிரம்மையா? ஒருவேளை இந்த மந்திரவாதி ரவிதாசன் ஏதாவது மந்திர சக்தி தான் போட்டானோ? அதை பாத்தியா தம்பி, கடல் சொன்னதை வானமும் ஆமோதிக்குதே அப்படின்னு ரவிதாசன் தென்மேற்கு திசையை சுட்டி காட்டுறான். அவன் காட்டின திசையில பச்சை கடலும் இந்த நீல வானமும் ஒண்ணு சேர்ற மாதிரி ஒரு முனை தெரியுமே, அந்த இடத்துல ஒரு சின்னஞ்சிற கரிய அப்படியே மேக துணுக்கு 1 ஜான் உயரத்துக்கு அப்படியே எழுந்து நிக்குது. இந்த கரிய மேக துணுக்கோட உச்சி பகுதி செக்கச்சவேல்னு ரத்த
ரத்த சிகப்பு வர்ணத்தோட இருக்கு. சாதாரண நாட்கள்ல இந்த தோற்றத்தை வந்தியத்தேவன் கவனிச்சிருக்கவே மாட்டான். கடலும் வானமும் சேர்ற மூலையில மேகத்திரள் காணப்படுறது ஒரு ஆச்சரியமா என்ன? இல்லத்தான். ஆனாலும் அந்த சின்ன தோற்றமும் இந்த வேளையில நம் கதாநாயகனோட மனத்தை கொஞ்சம் கலக்கிருச்சு. மறுகணத்துல வந்தியத்தேவன் சமாளிச்சுக்கிட்டான். இந்த மந்திரவாதியோட வழியில நம்ம விழுந்துடக்கூடாதுன்னு மனசுக்குள்ள உறுதி பண்ணிக்கிட்டான். ரவிதாசனை ஒரு தடவையும் தேவராளனை ஒரு தடவையும் முழிச்சு பாக்குறான். அப்படின்னா ஏன் தாமதம், வாங்க அப்படின்னு சொல்லி கத்தியை திருப்பி சொல்றான். அப்பனே, நாங்க பலியாவதுக்கு முன்னாடி எங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்ய விரும்புறோம், அரை நாழிகை அவகாசம் கொடு அப்படிங்கிறான் ரவிதாசன். சரி சரி, பிரார்த்தனையை செலுத்திட்டு உடனே வாங்க, உங்க தந்திரம் மந்திரம் ஒன்னே எங்கிட்ட காட்ட வேணாம், காட்டினாலும் பழிக்காது அப்படிங்கிறான் வந்தியத்தேவன். இதோ வந்துடுறோம், எங்களோட ஆயுதத்தையும் இங்கேயே போட்டுட்டு போறோம் பாரு அப்படின்னு சொல்றான் ரவிதாசன். அப்படியே 2 பேரும் ஆயுதங்களை கீழே போட்டுட்டு மரக்களத்தோட இன்னொரு பக்கத்துக்கு போறாங்க. அந்த அரை நாழிகை சமயம் வந்தியத்தேவனுக்கு தேவையா இருந்துச்சு. எதுக்காகன்னா, கடல்லையும் வானத்திலையும் ஏற்பட்ட அந்த தோற்றங்கள்னால ஒரு விளக்கமே இல்லாத ஒரு கலக்கம் அவன் உள்ளத்துல அவன் மனசுல எழுந்துருச்சு. அவன் உடம்பையும் கொஞ்ச நேரம் அப்படியே தளர செஞ்சிருச்சு. அவசியம் நேர்ந்தா ஒரே கத்தி வீச்சுல அந்த கிராதகர்கள் 2 பேரையும் தீர்த்து கட்ட முடிவு செஞ்சிருந்தான். ஆனா அதுக்கு வேணுங்கிற பலம் தன்னோட கையில அந்த சமயம் இருக்குமாங்கிற சந்தேகம் அவனுக்கு வந்துருச்சு. அதனால மனசை திடப்படுத்திக்கிட்டு கையிலையும் பூரண பலத்தை வருவிச்சுக்கிறதுக்கும் அவனுக்கு கொஞ்சம் அவகாசம் தேவையா இருந்துச்சு. அதனால அவன் சரின்னு அவங்களை போக விட்டுட்டு கொஞ்ச நேரம் காத்திருந்தான். தென்மேற்கு மூலையில அவன் கவனம் மறுபடியும் தற்செயலா போனப்போ, கொஞ்சம் முன்னாடி சான் உயரம் இருந்த அந்த மேகத்திரள் இப்போ முழு உயரமா வளர்ந்துருந்துச்சு. உச்சியில ரத்த சிகப்பு நிறம் கொஞ்சம் மங்கி போயிருந்துச்சு. மேகத்திரள் மேலும் மேலும் உயர்ந்து வர்ற மாதிரி தோணுச்சு. முதல்ல சிலுசிலுப்போட நின்றுட்டு இருந்த காத்து திருப்பி நிதானமா வீச ஆரம்பிச்சது. கடல்லையும் கலக்கம் தெரிய ஆரம்பிச்சது. சின்ன சின்ன அலைகள் நடனமாட தொடங்கிருச்சு. மேகத்திரள் மேலும் மேலும் வான்ல அப்படியே ஒசந்து வந்துகிட்டே இருந்தது. காத்தோட வேகமும் அதிகரிச்சுட்டு வர்றதாவே தோணுச்சு. கப்பல் லேசா அசைய ஆரம்பிச்சிச்சு. காத்தோட ரிங்காரத்துக்கும் அலைகளோட சலசலப்புக்கும் நடுவுல அது என்ன சத்தம்? கடல் ஏதோ விழுந்தது மாதிரி சத்தம் கேட்டுச்சே. வந்தியத்தேவன் பின்பக்கம் திரும்பி பார்க்கறான். ரவிதாசனையும் தேவராளனையும் அந்த பக்கம் காணல. ஆனா அதுல ஒன்றும் அதிசயம் இல்லையே. கப்பலோட மறுபக்கத்துலதான் அவங்க போனாங்க, அங்கதான் இருப்பாங்க. பாய்மரங்களும் கப்பலோட மைய மேடையும் தான் அவங்கள மறைச்சிட்டு இருக்கு. இது என்ன? துடுப்புகள்னால படகு தள்ளுற சத்தம்லாம் கேக்குது. வந்தியத்தேவன் உடனே ஓடி போய் கப்பலோட மறுபக்கத்தை எட்டி பாக்குறான். அவன் அங்க பார்த்த காட்சி உண்மையிலேயே அவனுக்கு அப்படியே திட்டுக்குன்னு ஆயிப்போச்சு. அப்படி நடக்க கூடும்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தன்னை சமாதானப்படுத்துறதுக்காக அவங்க கலந்து யோசனை பண்ண போயிருக்காங்கன்னு தான் அவன் நினைச்சானே தவிர, ஆனா அவங்க கப்பலோட மறுபக்கத்துல சேர்த்து கட்டியிருந்த சின்ன படகை அறுத்துக்கிட்டு கடல்ல இறங்கி அதுல ஏறிக்கிட்டு இருந்தாங்க. துடுப்பு வலிச்சு படகை தள்ளவும் ஆரம்பிச்சுட்டாங்க. வந்தியத்தேவனை பார்த்து ரவிதாசன் சிரிக்கிறான். தம்பி, சமுத்திரராஜனுக்கு பலியாக எங்களுக்கு விருப்பம் இல்லை, தெரியுதா அப்படிங்கிறான். வந்தியத்தேவன் ஒரு நொடி அப்படியே தன்னோட நிலையை உணர்ந்துட்டான். இந்த பெரிய மரக்கலத்துல தன்னந்தனியா விட்டுட்டு அவங்க போறாங்க. கப்பல் ஓட்டுற கலையை பத்தி அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. கடல்ல எந்த இடத்துல கப்பல் நிக்குது, எந்த திசையா போனா எங்க போய் சேரலாம், எதுவுமே அவனுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட அனாதாரமான ஒரு நிலையில அவனை விட்டுட்டு அவங்க கிளம்பி போறாங்க. பாவிகளே, என்னையும் அழைச்சிட்டு போக கூடாதான்னு கேக்குறான். தம்பி, சமுத்திரராஜனுக்கு ஒரு பலி கூட இல்லாம போலாமா அப்படிங்கிறான் ரவிதாசன். படகு கப்பலை விட்டு அகன்று அப்படியே போய்கிட்டே இருக்கு. கடல்ல குதிச்சு போய் படகை பிடிக்கலாமான்னு வந்தியத்தேவன் ஒரு கணம் நினைக்கிறான். ஆனா அந்த எண்ணத்தை கை விட்டுட்டான். அவனுக்கு சரியா நீந்த கூட தெரியாது. கப்பல்ல இருந்து குதிக்கிறதுக்கே மனசுக்கு தைரியம் வராது. அப்படி குதிச்சு தடுமாறி போய் படகை பிடிச்சானோ அந்த கிராதகர்கள் என்ன செய்வாங்களோ என்னமோ. தாங்கிட்ட அவங்களோட ரகசியத்தை வேற ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம போனா நம்ம அவங்களோட சேர போறது இல்லைங்கிறதும் அவங்க ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப படகை பிடிக்க போற சமயத்துல அவங்க தன்னை துடுப்பினால் அடிச்சு கொன்னாலும் கொண்டு விடலாம். தண்ணீர்ல தத்தளிச்சுக்கிட்டே படகுல உள்ளவங்களோட சண்டை போடவும் நம்மளால முடியாது. போட்டும், போய் தொலையட்டும். அந்த சண்டாள கொலைகாரர்களோட ஒரு படகுல இருப்பதை காட்டிலும் இந்த பெரிய கப்பல்ல தன்னந்தனியா இருக்கிறதே மேல். இதுக்கு முன்னாடி எத்தனையோ சங்கடங்கள்ல இருந்து கடவுள் கிருபையினால நம்ம தப்பி பழிச்சு இல்லையா? இந்த அபாயத்திலிருந்து தப்புறதுக்கும் கடவுள் ஏதாவது வழிகாட்டுவார். பாவிகள் போய் தொலையட்டும் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா அவங்கள உயிரோட போக விட்டது சரியா? அவங்க எங்க போய் கரையேறுவாங்களோ, இன்னும் என்னென்ன சூழ்ச்சிகள் கோர கிருத்தியங்கள்லாம் செய்வாங்களோ. கடவுளே, கடவுளே, நீ இருக்கிற, என்னை காப்பாத்து. நான் என்ன செய்ய முடியும்? எப்படியாவது இளவரசரோட மறுமுறை போய் சேர்ந்துட்டா போதும். இருந்தாலும் அவர் இப்படி என்னை கைவிட்டிருக்க கூடாது. பூங்குழலியோட என்னையும் யானை மேல ஏத்திட்டு போயிருக்கலாம்ல. மறுபடியும் அவரை சந்திக்க நேர்ந்தா கட்டாயம் பலமா சண்டை பிடிக்கணும். உங்கள் பழமையான சோழகுலத்தோட சிநேக தர்மம் இதானான்னு கேட்கணும். ஆனா அப்படி கேட்கிற சந்தர்ப்பம் வரப்போதா? இளவரசரை திரும்பி பார்க்க போறாமா? ஏன் பார்க்க முடியாது? நான் இந்த சங்கடத்துல அகப்பட்டுக்கிட்டு இருக்கிறத சேனாதிபதியும் ஆழ்வார்க்கடியானும் பார்த்திருக்காங்க. அவங்க ஏதாவது செய்யாமலா இருப்பாங்க? இளவரசரை அவங்க சந்திச்சிருந்தா கட்டாயம் சொல்லியிருப்பாங்கல்ல. இப்படி வந்தியத்தேவன் யோசிச்சுட்டே நின்ன நேரத்துல படகு கடல்ல ரொம்ப தூரம் போயிருச்சுங்கிறதையும் கவனிச்சுட்டான். படகு அவ்வளவு வேகமா எப்படி போச்சு? படகு மட்டும் போல, தான் ஏறி இந்த கப்பலும் லேசா அசைஞ்சு நகர்ந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் கப்பலுக்கும் படகுக்கும் அவ்வளவு சீக்கிரத்துல அவ்வளவு தூரம் ஏற்பட்டு போச்சுன்னு முடிவு பண்றான். கடல்ல அலைகள் பெருசாயிட்டே வர்றதையும் வந்தியத்தேவன் பாக்குறான். அது மட்டும் தானா? இது என்ன?
பட்ட பகல்ல திடீர்னு ஒரு பக்கம் இருண்டுகிட்டு வருதே. ஆஹா, தென்மேற்கு திசையே வந்தியத்தேவன் உத்து பாக்குறான். கொஞ்சம் முன்னாடி முழ உயரத்துக்கு இருந்த அந்த மேகம் அதுக்குள்ள பிரம்மாண்டமா வளர்ந்து படர்ந்து மேற்கு வானத்தை பெரும்பாலும் மறைச்சிட்டத பாக்குறான். ஐயோ, இன்னும் அந்த மேகங்கள் திட்டுத்திட்டா வேற திரண்டு புரண்டு வானத்துல வேக வேகமா மேலேறி வருதே. பாத்துக்கிட்டு இருக்கும் போதே மேற்கு வானத்துல பாதி தூரம் இறங்கி இருந்த சூரியனை மறைச்சிருச்சே. வானத்தோட கரிய மேகங்கள் கடல்லையும் பிரதிபலிச்சு கடல் நீரையும் ஒரு மாதிரி கருப்பு நிறமா செஞ்சிருச்சே. கடல் எங்க முடியுது, வானம் எங்க தொடங்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாம கடலும் மேகமும் அப்படியே ஒரு கண்ணங்கரேன்னு கருப்பு கலரால இருக்கு. ஆஹா, மேகத்திரள்கள் மேலும் புரண்டு புரண்டு வந்தியத்தேவனோட தலைக்கு மேல வருது. அப்படியே கீழ் திசையில இறங்க ஆரம்பிக்குது. படகு போன திசையை வந்தியத்தேவன் உத்து பாக்குறான். படகு இருந்த இடமே தெரியல. அவனோட பார்வையோட எல்லைக்கு அப்பால போயிடுச்சு போல் இருக்கு அந்த படகு. காத்தோட மெல்லிசான இந்த ரீங்காரம் ஹோன்னு பெரிய இறைச்சலா மாறிடுச்சு. அதோட நிமிஷத்துக்கு நிமிஷம் பெருசாகி வந்த அந்த அலைகளோட இறைச்சலும் சேர்ந்துக்குச்சு. கப்பல்ல விரிச்சிருந்த பாய்களா சடபடா சடபடா படபடா நெடிக்குது. மரங்களும் கட்டைகளும் உன்னோட சர் சர் சர்ன்னு மோதி 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 டம் டும் 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 சத்தத்தை உண்டாக்குது. பாய் மரங்களை வந்தியத்தேவன் அண்ணாந்து பாக்குறான். அதோட நிலையிலேருந்து கப்பல் ஒரு திசையா போகாம சுழண்டு சுழண்டு வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிறான். சுழிக்காத்துன்னு அடிக்கடி சொன்னாங்களே, அந்த சுழிக்காத்து தான் அடிக்க போகுதா? சுழிக்காத்து அடிக்கும் போது பாய் மரங்கள்ல இருந்து பாய்களை கழட்டி சுத்தி வைக்கணும்னு வந்தியத்தேவனுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கான். ஆனா அவன் ஒருத்தனால அதை எப்படி செய்ய முடியும்? 10 பேர் சேர்ந்து செய்ய வேண்டிய காரியம்ல அது. 10 பேர் இல்லாட்டி 4 பேராது வேணுமே. ஒருத்தன் தனியா என்ன செய்யறது? கடவுள் விட்ட வழி. ஆஹா, கப்பல் என்ன கதி அடைய போகுதோ அப்படின்னு உனக்கு பயம் வருது. அது சீக்கிரமா உனக்கு தெரிஞ்சும் போயிடுது. அப்படியும் இப்படியும் கொஞ்ச நேரம் அலைஞ்சுகிட்டு இருந்த அப்புறம் கடல்ல முழுகி போக வேண்டியதுதான். முழுகிறதுக்கு முன்னாடி சுக்கு சுக்கா இந்த கப்பல் உடைஞ்சு போனாலும் போயிடுமே. கப்பலோட கதி எப்படியானாலும் தன்னோட கதியை பத்தி சந்தேகமே இல்லை. நடுக்கடல்ல மரணம் தான். அந்த கும்பகோணத்து ஜோசியன் இத பத்தி ஒரு வார்த்தையும் சொல்லல பாரு. ஜோசியனா ஜோசியன், அவனை மறுபடியும் பார்க்க நேர்ந்தா சே பைத்தியகாரத்தனம். அவன் மறுபடியும் எப்படி பாக்குறது? திடீர்னு வந்தியத்தேவன் தோல்ல கெட்டியான பொருள் ஏதோ விழுது. சட 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 சடன் கப்பல் முழுசும் சின்ன 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 கூழாங்கற்கள் மாதிரி விழுது. கடல்லையும் ஏராளமா விழுது. அந்த கூழாங்கற்கள் எப்படி அப்படி பளிங்கு மாதிரி அப்படியே பிரகாசிக்குது. என்னது இது? வானத்துல இருந்து இது எப்படி விழுது? இன்னும் 2-3 கற்கள் அவன் தலையிலையும் முதுகுலையும் தோல்லையும் விழுது. விழுந்த இடத்துல முதல்ல வலி. அப்புறம் பார்த்தா ஒரு குளிர்ச்சி. கப்பல்ல விழுந்த கற்களை பார்த்தா உருகி கரைஞ்சு போயிடுச்சே. ஆமா, பனிக்கட்டி மழை. அது வரைக்கும் வந்தியத்தேவன் அந்த மாதிரி மழையை பார்த்ததும் இல்ல, அனுபவிச்சதும் இல்ல. செத்து போறதுக்கு முன்னாடி இந்த அற்புதத்தை பார்க்க முடிஞ்சுதே அப்படின்னு குதூகலம் வந்துருச்சு அவனுக்கு. கப்பல் தரத்துல உட்காந்துக்கிட்டு கரைஞ்சிட்டு இருக்கிற பனிக்கட்டிகளை தொட்டு பார்த்து மகிழ்ந்து போறான். அப்பா, என்ன ஜில்லுன்னு இருக்குல்ல, தொடும்போது தீய சுடுறது மாதிரில இருக்கு. ஆனா தீ தோலை சுட்டு தீப்பது போல அது செய்யலையே. ரொம்ப சீக்கிரத்திலேயே குளிர்ச்சி ஆயிடுதே. கல்மழை எதிர்பாராம வந்தது மாதிரியே சட்டுன்னு நின்னும் போயிடுச்சு. பெய்ஞ்ச நேரம் 1/4 நாழிகை கூட இருக்காது. அப்புறம் சாதாரண மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை ஜலம் கப்பல்ல விழுந்து செதறி ஓடி கடல்ல விழுந்துடுறத வந்தியத்தேவன் கவனிக்கிறான். சோழ நாட்டு மரக்கல தச்சர்களோட கெட்டிக்காரத்தனத்தை ஆச்சரியப்படுறான். எத்தனை மழை பெஞ்சாலும், எத்தனை பெரிய அலைகள் மோதி கடல்ல ஜலம் கப்பலுக்குள்ள வந்தாலும் திருப்பியும் கடல்லயே தண்ணீர் போய் விழும்படியா அந்த கப்பல் அமைக்கப்பட்டிருக்கே. கப்பலோட கீழ்ப்பகுதி உடைஞ்சி கடல் நீர் உள்ள புகுந்தாலே தவிர அது முழுகடிக்கவும் முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிறான். இதை பார்த்தோன்னே அவனுக்கு கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. உடனே ஒரு ஞாபகமும் வந்துருச்சு. தன்னை கட்டி போட்டிருந்த அரை கதவு திறந்திருந்தா அது வழியா தண்ணீர் உள்ள வந்துடலாமே. ஓடி போய் பாக்குறான். அவன் நினைச்ச மாதிரியே கதவு திறந்து காத்துல அடிச்சுட்டு இருக்கு. கதவை இறுக்கி சாத்தி தாளை போட்டான். மேல காத்தும் மழையும் பொறுக்க முடியாம போனா அந்த அறைக்குள்ள புகுந்து தான் கதவை தாளிட்டுக்கலாம். அப்புறம் கடவுள் விட்ட வழி அப்படின்னு நிம்மதியா இருக்கலாம். இவ்வளவு பத்திரமான கப்பலை விட்டுட்டு அந்த முட்டாள்கள் 2 பேரும் படகுல ஏறி போயிட்டாங்களே அப்படிங்கறத நினைச்சு வந்தியத்தேவன் அனுதாபப்படுறான். ஆனா அந்த படகோட அமைப்பும் விசித்திரமானதாதான் இருக்கு. எவ்வளவு காத்தடிச்சாலும் மழை பெஞ்சாலும் அது முழுகடிக்க முடியாது. அப்படியே படகு உடைஞ்சு முழுகினாலும் பக்கத்துல அதனோட சேர்ந்து கட்டி இருக்கிற கட்டை ஒண்ணு இருக்கு. அதை பிடிச்சுக்கிட்டு இந்த கொலைபாதகர்கள் தப்பி கரை சேர்ந்துருவாங்க. அநேகமா கோடியக்கரைக்கு சமீபமா போய் கரையேறுவாங்க. கோடியக்கரையில இருந்து வந்தியத்தேவனோட உள்ளம் பழையாறைக்கு தாவி ஓடுது. சக்கரவர்த்தியோட திருக்குமாரிக்கு தனக்கு நேர்ந்த கதி எப்படி தெரிய போகுது? அவ கொடுத்த பணியை நிறைவேற்றுற முயற்சியில தன் நடுக்கடல்ல முழுகிட்டதை யார் அவளுக்கு தெரிவிப்பாங்க? கடல் தெரிவிக்குமா? காத்து போய் சொல்லுமா? கடவுளே, அந்த மாதரசியை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே நான் செத்து போயிருக்க கூடாதா? போர்க்களத்துல வீரமரணம் எழுதிருக்க கூடாதா? சொர்க்க பூமியை கண்ணால பார்க்க செஞ்சுட்டு உடனே அதல பாதாளத்துல தள்ளுறது மாதிரி இல்ல இருக்கு இந்த காரியம் அப்படின்னு கவலைப்படுறான்.
காத்தோட வேகம் அதிகமாயிட்டே போகுது, கடல்ல கொந்தளிப்பு ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. கப்பலோட பாய் மரங்கள்லாம் பேய் பிசாசு மாதிரி சடசடா சடா ஓ ஓடு பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்கு. ராத்திரி அப்படியே வரா மாதிரி இருள் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. இருட்டை விட இந்த கருப்பான இருட்டு எப்படி இருக்க முடியும்? அப்படியும் இருக்க முடியும்னு இவனுக்கு தோணுது. திடீர்னு வானத்துல ஒரு மின்னல் தோன்றி ஒரு மூளையிலேருந்து ஒரு மூளை வரைக்கும் அப்படியே பாயுது. அதுக்கப்புறம் தோன்றின இருட்டு இருளை விட ஜாஸ்தியா இருக்கு. மின்னலை தொடர்ந்து ஒரு இடி முழக்கமும் கேக்குது. கப்பல் அதிருது, கடல் ஓ நதிருது, திசையெங்கும் அதிர்ற மாதிரி கேக்குது. இன்னொரு மின்னல் அடிவானத்துல இருள் அப்படியே கிழிச்சுக்கிட்டு புறப்படுது. மேல 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 நீண்டு நீண்டு கப்பும் கிளையும் விட்டு படர்ந்து பற்பல ஒளி கோலங்கள் ஆகாசம் எங்கும் அப்படியே இந்த வானம் முழுக்க கடலையும் ஜோதிமயமா செஞ்சுட்டு அடுத்த கணத்துல அடியோட மறைஞ்சு போச்சு. இடி முழக்கம் தொடருது. அம்மா தடதடா தடதடா தடதா தடதட தடதடா. அம்மா அண்ட சராசரமும் வெடிச்சு விடுற மாதிரி தெரியுதே. ஐயோ இவ்வளோ இடியா, இவ்வளோ மின்னலா, மேலும் மின்னல் எப்படி பழிஷ் இடி டமால். இன்னும் வானம் பிளக்கல, இது என்ன அதிசயம் அப்படின்னு வந்தியத்தேவன் நினைச்சானோ இல்லையோ, அந்த நிமிஷமே ஆகாசம் அப்படியே வெடிச்சு பிளந்தா மாதிரி அது வழியா பிரளய வெள்ளம் பொழியுது. ஆமா, அத மழைன்னே சொல்றதுக்கு இல்ல, வான வெளியில ஒரு கடல் குமுறிக்கிட்டு இருந்தது. திடீர்னு தோன்றின பிளவு வழியா கொட்டுறது மாதிரி இருக்கு. கடல் அலைகள் ஆவேச தாண்டவம் ஆடுது. மின்னல் வெளிச்சத்துல கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஆடுற மலை சிகரங்கள் காட்சி அளிக்குது. காத்தோட கும்மாளம் உச்சத்தை அடைஞ்சிருச்சு. ஆடும் மலை சிகரங்களை அப்படியே பெயர்த்து எடுத்து வாயு பகவான் வானவெளியில விசிறி எரிஞ்சு விளையாடுறாரு. வந்தியத்தேவனோட கப்பல் மேலேயும் அந்த நீர்மலைகள்ல சில வந்து மோதுது. மேலேருந்து மழை வெள்ளம் தொபுதொபுன்னு கொட்டுது. நாலா பக்கம் இருந்தும் அலை மலைகள் வந்து மோதி தாக்குது. விரிஞ்ச பாய்மரங்கள் மேல சுழல் காத்து தாக்கி படுத்தின பாட்ட சொல்லி மாளாது. இவ்வளவையும் பொறுத்துக்கிட்டு அந்த சோழ நாட்டு தச்சர்கள் கட்டின அதிசயமான மரக்கலம் சுழண்டு சுழன்று வந்துகிட்டு இருக்கு. ஆனா எவ்வளவு நேரம் தான் சுழண்டுட்டு இருக்க முடியும்? எவ்வளவு நேரம் அந்த மாபெரும் பூதங்களோட தாக்குதலை கப்பல்னால சமாளிக்க முடியும்? முடியாது. இந்த வினாடியோ அடுத்த வினாடியோ கப்பல் முழுக வேண்டியதுதான். அத்தோட வந்தியத்தேவனும் சேர்ந்து முழுக வேண்டியதுதான். ஆனா கூட அந்த எண்ணம் அப்ப அவனுக்கு சோர்வை கொடுக்கல. தனக்கு நேர போக மரணம் வந்து ஒரு அற்புதமான மரணம்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டான். எழும்பி குதிச்ச அலைகள் மாதிரியா உள்ளமும் ஒரு குதூகல தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. காத்தோட பேர் இரைச்சல், அலைகளோட பேரொளி, இடிகளோட டபால் முழக்கம், இதுக்கு நடுவுல வந்தியத்தேவனோட குரலும் சேர்ந்து ஆன்னு வாய் விட்டு சிரிக்கிறான். இந்த காட்சியெல்லாம் நல்லா பார்க்கணுங்கிறதுக்காகவே அவன் முன் ஜாக்கிரதையோட பாய்மரத்தோட அடித்தண்டோட சேர்த்து தன்னை கட்டிக்கிட்டான். கப்பல் சுழன்ற போது பாய்மரமும் சுழலுது, வந்தியத்தேவனும் சொல்றான். இப்படி எத்தனை நேரம் கப்பலும் பாய்மரமும் வந்தியத்தேவனும் சுழண்டுட்டு இருந்தாங்கன்னு தெரியாது. பல யுகங்களாவும் இருக்கலாம், சில வினாடிகளாகவும் இருக்கலாம். கால தேச உணர்ச்சிகளை எல்லாம் கடந்த அமர நிலையே வந்தியத்தேவன் அப்ப அடைஞ்சிட்டான். காத்தோட வேகம் கொஞ்சம் குறையிறது மாதிரி தோணுச்சு. பிரளயமா கொட்டின மழை நின்று போச்சு. சின்ன சின்ன தூறல்கள் போட்டுக்கிட்டு இருக்கு. மின்னலும் இடியும் நின்னுட்டது மாதிரி தோணுது. கடல் கண்ணங்கரிய இருள் பிழம்பாட்டம் தோணுது. வந்தியத்தேவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மின்னல்களோட ஒளி வீச்சை தாங்க முடியாம கண்களை இறுகி மூடிட்டு இருந்தான். இடிகளோட பெரும் முழக்கத்தை கேட்க முடியாம காதுகளை தன் கையால இறுகி பொத்திக்கிட்டு இருந்தான். இப்போ கண்ணை திறந்து பாக்குறான். கைகளை அகற்றிட்டு காதுகளையும் திறந்துட்டான். ஆகா, இவ்வளோ பெரிய சுழிகாற்று விபத்துல இருந்து நான் தப்பிச்சுக்கிட்டேனா? கடவுள் காப்பாத்திட்டாரா? ஆகா, திருப்பி பழையாறு அரசலங்குமாரி குந்தவையே இந்த ஜென்மத்துல பார்க்க போறானா? இளவரசரை சந்திச்சு அளவலாவ போறணும். அதுக்குள்ள அவசரப்படக்கூடாது. இந்த கப்பல் இப்ப எங்க இருக்கோ யாரு கண்டது? இது பத்திரமா கரை சேர்றவங்க எப்படி சொல்ல முடியும்? கப்பல் தப்புனாலும் நம்ம உயிரோட தப்பி கரையேறுவோங்கிறது என்ன நிச்சயம்? இன்னும் எத்தனை எத்தனை அபாயம் இருக்கோ தெரியலையே. வந்தியத்தேவரோட மனசுல இந்த கேள்வி எழுந்தோடனே அதுக்கு பதில் சொல்றது மாதிரி வானத்தை கீறிட்டு ஒரு மின்னல் மின்னுச்சு. அதனோட பிரகாசம் அவன் கண் எதுக்க 100 சூரியனை கொண்டு வந்து நிறுத்தினது மாதிரி இருந்துச்சு. இருட்டுலையாவது கொஞ்சம் பார்க்கலாம், இந்த பயங்கர பிரகாசத்துல ஒண்ணுமே பார்க்க முடியல. தன் கண்களையே அந்த மின்னல் பறிச்சிருச்சோன்னு வந்தியத்தேவன் பயப்படுறான். எரிச்சல் எடுத்து கண்களை இறுக்கி முடிக்கிறான். அந்த கணத்துல அவன் செவிகளுக்கும் ஆபத்து வந்துருச்சு. எத்தனையோ இடி முழக்கங்களை வந்தியத்தேவன் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கான். இன்னைக்கும் எத்தனையோ கேட்டான் தான். ஆனா கூட இப்போ இடிச்ச இடி மாதிரி சே அது இடியா? இந்திரனோட வஜ்ராயுதம் மாதிரி அவன் காது வழியா பூந்து மண்டைக்குள்ள நுழைஞ்சு தாக்கிட்ட மாதிரி இருக்கு அவனுக்கு. கொஞ்ச நேரம் வந்தியத்தேவன் கண்களையும் திறக்க முடியல, காதுலயும் கொய்ன்னு ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கு. மூடி இருக்கிற அந்த கண்கள் ஏதோ சமீபத்துல தலைக்கு மேல ஒரு புதுசா வெளிச்சம் பரவி இருக்கிறத உணருது. காதுலயும் அந்த கொய் சத்தத்துக்கு நடுவுல வேற ஏதோ ஒரு வினோத சப்தம் சர 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 சர்ன்னு காத்துல தீப்பத்தி எரியும் போது சத்தம் கேட்குமே, அந்த மாதிரி சப்தம் மாதிரி கேக்குது. வந்தியத்தேவன் கண்ணை திறந்து பாக்குறான். அவன்
பார்த்த காட்சி, ஓ, சொல்லவே எனக்கு பயமா இருக்கு. அப்போ அந்த இடத்துல நிக்கிற வந்தியத்தேவனுக்கு எப்படி இருக்கும்? என்ன காட்சி அப்படி வந்தியத்தேவன் பார்த்திருப்பான்? ரொம்ப பயங்கரமான ஒரு காட்சி அப்போ வந்தியத்தேவன் கண்ணு முன்னாடி, நம் கற்பனையில் எட்டாத, விவரிக்க முடியாத ஒரு காட்சி வந்தியத்தேவன் கண்ணு முன்னாடி, அவன் உயிருக்கே உலை வைத்து விடும் ஒரு காட்சி வந்தியத்தேவன் கண்ணுக்கு முன்னாடி. என்னடா இவ்வளவு பீடிகன்னு பாக்குறீங்களா? இந்த காட்சி என்னங்கிறத கண்டிப்பா வியாழக்கிழமை கதையில நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். திருப்பியும் சொல்றேன், செவ்வாய், வியாழன், சனி, பொன்னியின் செல்வன், திங்கள், புதன், வெள்ளி, சிவகாமி சபதம் என்று அத்தியாயங்கள் தொடர்ந்து வரும். தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுக்கும்படி அனைந்து அன்பான நேயர்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். செவியின்ப சங்கீதாவின் நன்றி.